நேர்களே 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்தால் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவிற்காக நாங்கள் சட்டங்களை மாற்றுவோம் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். சமீபத்தில் நிறைய இந்த மாதிரி போக்சோ கேசஸ், பாலியல் வன்கொடுமை ரீதியான வழக்குகள்லாம் முக்கியமான விவாத பொருளாக மாறியிருந்த நிலையில் இந்த மாதிரியான குறிப்பாக சிறுமிகள் மீதான இந்த மாதிரி தாக்குதல்கள் நடைபெறும் போது அதற்கு மரண தண்டனை வரை நாங்கள் பெற்றுத்தரும் வகையில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், விரிவா விளக்க முடியுமா? இந்த வாக்குறுதியில என்ன கரெக்டா சொல்லியிருக்காங்க? சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை, 18 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடும் குற்றம் செய்வோருக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியையும் திமுக தலைமை வெளியிட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கியமான வாக்குறுதிகளை அறிவிச்சிருந்த நிலையில மொத்தமாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதின்னு பார்க்கும்போது 50 தலைப்புகள்ல 517 தேர்தல் வாக்குறுதிகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதி தான் இந்த மரண தண்டனை, அதாவது சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை, 18 வயதுக்குட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை எல்லாம் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க சட்டத்தை கொண்டு வருவோம், அதற்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிலும் மிக முக்கியமான மேலும் ஒரு வாக்குறுதியாக போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுவோரை அடையாளம் கண்டு உரிய தண்டனையை விரைந்து பெற்று வரும் வகையில் போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடியதை பயன்படுத்துவோர் குறித்து தகவலை பொதுமக்கள் பகிர்வதற்கு போதைப் பொருள் தகவல் மையம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. மொத்தமாக திமுக கடந்த முறை 505 வாக்குறுதிகளை அறிவித்திருந்த நிலையில இந்த முறை திமுக தரப்பிலிருந்து 517 வாக்குறுதிகள் வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. முக்கியமான வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தா இல்லத்தரசிகளுக்கான கூப்பன், அதை நம்ம ஏற்கனவே முக்கிய செய்தியா பார்த்திருந்தோம். பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதற்காகவே இந்த கூப்பன் திட்டத்தை நாங்க அறிமுகப்படுத்தியிருக்கோம்னு சொல்லியிருந்தார். வருமான வரி செலுத்தாத குடும்பத்தைச் சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கு பயனடைவாங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 2 கோடி மகளிர் பயனடையக்கூடிய வகையில இந்த திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல 1,31,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் நிலையில அந்த திட்டம் இனி 2000 ரூபாயாக நாங்க உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் கொடுத்திருந்தார். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் மூலமாக 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில கல்லூரி மாணவர்களுக்கு இனி அது 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. முதியோர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன் என்ற தலைப்பில் முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் தேர்தல் வாக்குறுதியை திமுக தலைவர் அறிவித்திருந்தார். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதியை திமுக தலைவர் கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. விவசாயிகளுக்கான வாக்குறுதின்னு பார்த்தா நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாகவும், கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி திமுக தரப்பிலிருந்து இப்போது கொடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவம் சார்ந்த வாக்குறுதின்னு எடுத்துக்கிட்டா முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீட்டு தொகை 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வீட்டு வசதித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்களின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகளை நாங்க கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதியை இன்றைக்கு திமுக கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. வேளாண்மை சார்ந்த வாக்குறுதினா இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட் வழங்கப்படும் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். பத்திரிகை துறை சார்ந்த வாக்குறுதினா பத்திரிகையாளர்களின் குழந்தைகள் கல்விக்காக வழங்கப்படும் பல்வேறு உதவித்தொகைகள் அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி புற்றுநோய் சிகிச்சைக்காக நவீன
நவீன சிகிச்சை வசதிகள் கடலூர், தஞ்சாவூர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சேலம், திருப்பூர் போன்ற தமிழ்நாட்டில் பல மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு அறிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் தொழில் தொடங்குவதற்காக கடன் பெறக்கூடிய உச்ச வரம்பு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்கிற வாக்குறுதி திமுக சார்பில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான வாக்குறுதின்னு நாம எடுத்துக்கிட்டா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்கள் பள்ளி இடைநிறுத்தம் இல்லாத ஒரு நிலையை அடைய நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. திருநர் திருநங்கைகளுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதினா, பல்வேறு துறைகளில் சிறப்புற பணியாற்றிடும் திருநர் திருநங்கைகளுக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இன்றைக்கு திமுக தரப்புல கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நிகர சாகுபடி பரப்பளவு 50 லட்சம் ஹெக்டராக உயர்த்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி வேளாண்மை சார்ந்த வாக்குறுதியாக இன்றைக்கு நாம பார்க்க முடிகிறது. தமிழ் வளர்ச்சி சார்ந்த வாக்குறுதின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, மொழி போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறையினர் அறிய நவீன நூலக வசதிகளுடன் பொள்ளாச்சியில காட்சி கூடம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் முக்கிய நகராட்சிகள்ல 50 புதிய செம்மொழி பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் இன்றைக்கு திமுக தலைவர் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி பேருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அடுத்த 5 ஆண்டுகள்ல போக்குவரத்து கழகம் சார்பில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இன்றைக்கு திமுக சார்பில் வெளியிடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கிறோம். நகர்ப்புற முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கிட்டா, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மாநகராட்சி அருகாமையில நவீன உலகத்தர வசதியுடன் புதிய நகரங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியா வெளியிடப்பட்டிருக்கு. சாலை திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தின் கீழே 15,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 10,000 கோடி மதிப்பீட்டில் சீர் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இன்றைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி கோவில்கள் சார்ந்த வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, திருக்கோவில் திருப்பணிகள் அப்படிங்கிற தலைப்புல 5,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 கிராம தெய்வ திருக்கோயில்கள் மறுசீரமைக்கப்படும் என்கிற வாக்குறுதி திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.